வணக்கம். இது நிலா கிச்சன். இன்னைக்கு நாம ஒரு ஈஸியா ஹெல்த்தியா ஒரு ஸ்நாக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த அப்பம் வந்து ரொம்ப ஈஸி. பச்சரிசி நல்லா கழுகிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சிருக்கிறேன். இதை வந்து தண்ணி வந்து வடிகிற அளவுக்கு காய வச்சு எடுத்துங்க. அரிசி வந்து நல்லா காஞ்சிச்சு. நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா அலசிட்டு தண்ணியை வடிய வச்சு இப்படி பிளேட்டில் தட்டி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 இல்லை 3 மணி நேரத்தில் இதேமாரி ஆயிரும். ஃபேனுக்கு கீழே வெயிலில் வைக்கிறதா இருந்தால் ஒரு அரை மணி நேரம் வச்சா போதும். இப்போ அரிசி நல்லா ஊறி இருக்குது, ஈரம் இருக்குது, ஆனால் கையில் எப்படி ஒட்டக்கூடாது. இந்த ஈர அரிசியை இப்போ வந்து அரைச்சி எடுத்துடலாம். கிச்சன் டவலில் நீங்கள் விரிச்சிங்க அப்படின்னா இதை விட சீக்கிரமாக காஞ்சிரும். பிளேட்டில் வச்சதுனால கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துருவோம். பாருங்கள், மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, அரைப்படாமல் இருக்கக்கூடாது. இதை அரிக்க எதுவுமே செய்யண்டாம், அப்படி இருக்கட்டும். ஒரு டீ பேன் எடுத்துடுங்க. நம்ம 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்துடுங்க. இந்த அளவுக்கு போதும். இதில் நல்லா ஒரு 1.5-2 கப்பு தண்ணி விட்டுடுங்க. நல்லா தண்ணியாக டைல்யூட் பண்ணிவிடுங்க. ஒரு 1.5 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கிறேன். 2 ஸ்பூன் மாவு போட்டு பேன் வந்து ஆன் பண்ணிவிடுங்க. இது வந்து கப்பி காய்க்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா விடாமல் கிளறி கொடுங்க, கட்டி பிடிக்காமல். இதே மெத்தடில் நீங்கள் ஆப்பம் மாவு கூட அரைக்கலாம். இதே போல் அரைச்சிட்டு ஆனால் வந்து சின்ன பொடி கண்ணுள்ள ஜல்லடையில் வந்து சலிச்சு எடுத்துடணும். மீதி எக்ஸஸாக இருக்கிற சல்லடையில் தங்குற அந்த லெஃப்ட் ஓவர் ரைஸு அதை இதேமாரி தண்ணி விட்டு இதேமாரி காய்ச்சி எடுத்துடுங்க. காய்ச்சி எடுத்துட்டு இதேமாரி சூடு ஆறுனதுக்கப்புறமா அந்த மாவையும் இதையும் கிளறி வச்சுருங்க. ஓவர் நைட் அப்படி புளிக்க விட்டுருங்க. மறுநாள் காலையில் தேங்காய் பால் எடுத்து இதை டைல்யூட் பண்ணுங்கள். டைல்யூட் பண்ணி ஆப்பம் சுட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தட் அது. இப்போ தான் நம்ம மிக்சி கிரைண்டர்லாம் வந்த உடனே ஈஸியாக ஆட்டி எடுத்துரும். முன்னாடியெல்லாம் தாத்தா பாட்டி வந்து காலங்களில் இதே மெத்தடில் தான் ஆப்பம் சுடுவாங்க. இது ஒரு கேரளா ஃபுட்டு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் எதுவுமே கிடையாது, ஸ்டீம் ஃபுட்டு. எல்லாரும் நல்லா தைரியமாக சாப்பிடலாம். கொழுக்கட்டையோட ஒரு வெர்ஷன் கூட இதை சொல்லிக்கலாம். இந்த ஃபெஸ்டிவலுக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். போதும் பாருங்கள், மாவு நம்ம எவ்வளோ தண்ணியாக விட்டோம். 2 ஸ்பூன் மாவு 1.5 கப் அளவுக்கு தண்ணி, அதாவது ஒரு 400 ml தண்ணி விட்டுருக்குறேன். எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், சூடாகட்டும். மிக்சி ஜார் எடுத்துடுங்க. ஒரு வாழைப்பழம், நல்லா பழுத்த பழம் எதுனாலும் எடுத்துடுங்க. இந்த பூவம்பழம்லாம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி எனக்கு ரெட் பனானா மட்டும்தான் இருக்குது, அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம அரைச்ச மாவோட இந்த பனானா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். இதோட நம்ம காய்ச்சி எடுத்த மாவு நல்லா சூடாறிட்டு இப்போ இதுவும் ஒன்றா சேர்த்துடலாம். டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, கொஞ்சமாக. எந்த ஒரு ஸ்வீட் பண்ணாலும் நம்ம வந்து சால்ட்டு சேர்ப்போம், அதுக்காக ஒரு பிஞ்ச். இதை நல்லா கலந்துக்கிடலாம். பழம், நம்ம காய்ச்சி எடுத்த மாவு, அரைச்சி எடுத்த மாவு, துளி உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 5 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். ஓவர் நைட்டு வச்சா கூட நல்லா தான் இருக்கும். நீங்கள் உடனே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்து ஒரு 4 to 5 hours நீங்கள் மினிமம் வச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த பழம் எல்லாம் போட்டுக்கிறதுனால நல்ல ஃபர்மெண்ட் ஆகி கிடைக்கும். அப்படி மூடி போட்டு வச்சிடலாம். மாவு பாருங்கள் நல்லா பொங்கி வந்துட்டு. இப்போ இதோட 1 கப் தேங்காய்,
1 கப் நாட்டு சர்க்கரை. சுகர் வேண்டாம், நாட்டு சர்க்கரையில் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஒரு டேஸ்டான நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஆயில் எதுவுமே கிடையாது, 0 ஆயில் 0 கீ. நான் 1 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா என்ன கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதே போதுமான அளவுக்கு இருக்கும். ஒரு இட்லி தட்டு எடுத்துடுங்க, ஆயில் கிரீஸ் பண்ணிவிடுங்க. கொழுக்கட்டையோட இன்னொரு வெர்ஷன் கூட சொல்லலாம், அப்பத்தோட இன்னொரு வெர்ஷன் சொல்லலாம். ரெண்டும் சேர்ந்த கலவை தான் இந்த ஒரு டிஷ்ஷு. கேரளா டிஷ்ஷு இது. ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு ரெசிபி. இதோட நான் 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் ஒரு துளி அளவு பேக்கிங் சோடா வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க, அதுவும் சாஃப்டாக தான் இருக்கும். பழம்லாம் போட்டு ஃபர்மெண்ட் ஆகிருக்குது, அதனால் நான் ஒரு துளி அளவுக்கு பேக்கிங் பவுடர் நான் சேர்த்துருக்குறேன். வீடியோ கட் ஆயிடுச்சு, நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. பிளேட்டில் விட்டுடலாம். இதை அப்படி 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு நம்மளோட ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. அப்பம் சலிக்கலாம், கொழுக்கட்டை சலிக்கலாம், ரெண்டும் கலந்த டிஷ் இது. கேரளா ஸ்பெஷல், ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியான ரெசிபி. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. இது பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான, ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.